மிஷினை ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, டிஸ்பிளே வந்து இதில் நம்ம வச்சிடலாம். போர்டு வந்து வச்சுட்டு அகைன் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இங்கே வந்து நம்ம இந்த பஞ்சிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிடணும். இப்போ வந்து இது எவ்வளோ இருக்குன்னா 29, அதுக்கப்புறம் வந்து 30, இது வந்து 100க்கு போகணும். இப்போ 100க்கு போனோடனே ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை இப்படியே ஹோல்டுலேயே விட்டுறணும் டிஸ்பிளேவை. இப்போ வந்து நீங்கள் டிஸ்பிளே வந்து இப்படி ஷேக் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் எதுவுமே ஆகாது பாருங்கள். ஏன்னா நான் என்ன ஷேக் பண்ணாலும் என்ன இது பண்ணாலும் எதுவுமே ஆகலை பாருங்கள். என்ன ஷேக் பண்ணாலும் எது பண்ணாலும் இது ஆகாது. கரெக்டாக எவ்வளோ நேரம் நம்ம இது வந்து ஹோல்டில் விடணும்னா, இப்போயும் நான் சொல்கிறேன், 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் நம்ம கட்டாயம் இப்படி விட்டுருணும். இது வந்து இப்போ 100க்கு போயிடும். 100க்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள் 39 இருக்குது. அடுத்தது இது 40க்கு போகும். ஓகேங்களா? எவ்வளோ தூரம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இதோட இது வந்து இப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 100ல் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 100ல் நான் செட் பண்ணி வச்சுருக்க பட்சத்தில் உங்களுக்கு இப்போ நம்ம 100ல் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 100ல் நீங்கள் செட் பண்ணுற பட்சத்தில் இப்போ வந்து பாருங்க 50 வந்துருச்சு. இப்போ 50 வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு 100 வரணும். இப்போ இது வரைக்கும் நீங்கள் இதில் ஹோல்டுலேயே விடலாம். 100 வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு 1 நிமிஷம், எவ்வளோ வந்ததுக்கப்புறம் 100 வந்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நீங்கள் இதை இப்படியே ஹோல்டுலேயே விட்டுறணும். இப்படி ஹோல்டில் விடுறதால என்ன ஆகும் அப்படின்னா, போர்டு வந்து உங்களுக்கு ஹீட் ஆகாது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா போர்டு கீடெலாம் வந்து ஹீட் ஆகாது. உங்களுக்கு முழுக்க டிஸ்பிளே மட்டும்தான் இப்போ இதில் சூடாகும். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், இல்லை சார் இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 100ல் நீங்கள் வைக்கிறோன்றீங்க. இப்போ 58 போயிடுச்சு, 59 வந்துருச்சு, அடுத்தது 60 வரும், அடுத்தது இன்னொரு 40 இருக்குது. இப்போ இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்த உடனே போர்டு இது அதிகமாக இது வந்து பிளாஸ்டிக் மெல்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் மெல்ட் ஆகாதுங்க. ஏன்னா ஆட்டோ சென்சர் இது வச்சுருக்கேன். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இது வந்து என்ன ஆகும், ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோ கட் ஆகிடும். ஆட்டோ கட்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு காட்டன் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், துணி ஹேண்ட் பண்ணுறதுக்காக அதோட செட்டிங்கில் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை வந்து துணியை வந்து நம்ம ஹேண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மெத்தட் தான். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஒரு ஹீட்டு போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின் என்ன ஆகும்னா, அதுக்கு மேலே அந்த டெம்பரேச்சர், அதுக்கு மேலே அந்த ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா போகாது. இப்போ வந்து பாருங்கள், நான் எவ்வளோ 74 வந்துருச்சு. இன்னமும் நான் ஹோல்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நான் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் 100 வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் 1 நிமிஷம் விடுவேன். அது வரைக்கும் எனக்கு இப்படியே தான் இருக்குமே. எவ்வளோ வந்ததுக்கப்புறம் 100 வந்ததுக்கப்புறம் 1 நிமிஷம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுக்க மாட்டேன். இப்போ வந்து பாருங்கள் 78, 80 வந்துருச்சு. ஓகேங்களா? 78, 80 வந்துருச்சு. இப்போ நம்ம 100 வந்து 1 நிமிஷம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இருங்க. இப்போ வந்து நம்ம பாருங்கள் 95 வந்துருச்சு, 96 வந்துருச்சு, 97, 97, 98, 99, அகைன் இப்போ 100 வந்துருச்சுங்க. 100 வந்துருச்சு. ஓகேங்களா? 100 வந்துருச்சு. இப்போ 1 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுறோம், அவ்வளோதான். எவ்வளோ? ஜஸ்ட் 1 minute. 1 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வந்து இது எப்படி நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்றத நீங்கள் கவனிக்கலாம் ஈஸியாக. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் ஜாயின் ஆகணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் எம்எஸ்டி டெக்னீஷியனில் ஜாயின் ஆகலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி வாங்க, இப்போ இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்தது இந்த மிஷினையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுறேன். மிஷினையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஃபோன் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கையில் எடுத்தாச்சு. ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஸ்பைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைடர்னா இப்போ வந்து பாருங்கள், சிம்பிளாக வந்து ஒரு லாகிங். ஓகே. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு இது இப்படி கிளிக் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டேன். பாருங்கள் போர்டு வந்துச்சு. இப்போ போர்டு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறேன்ட்டு.
டிஸ்பிளேவை தூக்குறோம் ஒரு சைடில் பாருங்க, எதனா ஒரு சைடில் தூக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகிட்டு வரும். ஓகேங்களா? இதே பாருங்க வந்துருச்சு பாருங்க, டிஸ்பிளே எவ்வளோ அழகாக எடுத்துக்கிட்டு வந்துச்சு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப எதுவுமே கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ டிஸ்பிளே நம்மளுக்கு ஓப்பன் ஆகிட்டு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக எந்த சைடு இருக்கோ அந்த சைடு இப்படி ஹீட் விடுங்க. நல்லா அதிகமாக நீங்கள் கஷ்டப்படணும் அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியாக நீங்கள் மேலாட்டமாக அப்படி நீங்கள் பண்ணினாவே டிஸ்பிளே இது பாருங்க எவ்வளோ அழகாக கட்டிட்டு வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ டிஸ்பிளே வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபோனை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ டிஸ்பிளே எப்படி நம்ம ஓப்பன் பண்ணன்றதை நீங்கள் ஈஸியாக கவனிச்சிருப்பீங்க.